சொல்லுங்கண்ணா. ஓ செக். ஸோ கிங் ஆஃப் இந்த ரோலெக்ஸோட எக்ஸாக்ட் சவுண்டை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். அந்த வர வழிண்ணா எங்கே எப்படி சொல்கிறதுண்ணா, பேரூர் போகிற வழிண்ணா. ஆமாண்ணா. இந்த போலீஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா. பேக் கிள்ளிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா, நாங்கள் முன்னாடியே செக் பண்ணிட்டோண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு காசெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு சொன்னாங்களா, சரியான ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்னன்னு தெரிலங்க, ஏதோ பெங்களூர் கிளப் அப்படின்னு தாங்க சொல்லிட்டு வரும். அது என் வாயிலே நுழையிலப்பா. ஸோ அங்கே போய்ட்டு ஜாலியாக நம்ம மாட்டுக்கு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தாங்க சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டுங்க. ஸோ இங்கே இருந்தால் இந்த வெயிலில் கரகி இங்கேயே செத்துரும் போல் இருக்குங்க. ஸோ அங்கே பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குப்பா. அங்கே போயிட்டு நம்ம மாட்டுக்கு தவளையாட்டம் உள்ள கிடக்கலாங்க, செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எலக்ட்ரிக் சுடுகாடாக மாறிட்டு இருக்குங்க, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் பண்ணுங்க. சரி வாங்க அப்படியே இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காமல் நம்ம மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாங்க. சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மாட்டுக்கு பறக்கலாமா? சரி ப்ரோ கிளம்பலாமா? ஓகேங்க, நான் மாட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. எப்பப்பாப்பா ஓகே போகலாமா? மாப்பிள்ள மேப் கேட்ட சொல்லுவல்ல? ஓகேங்க, நான் மாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாங்க. ஐயோ என்ன வெயில். ஸோ என்னடா ஆச்சு? ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளப்பு தாண்டா மாப்பிள்ள அந்த பேர். அவன் பெங்களூர் கப்பு அப் சாரி கிளப்பு பேர் கூட வாங்க நுழைங்க எனக்கு. ஸோ மேபி அது கிளப்பாக இருக்குமோ, மேபி இருக்குங்க. ஆமாம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டை போட்டு குளிச்சுட்டு திரும்ப வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆஹா, எங்க ஈரமான டிஷர்ட் போட்டிருக்கேங்க, அதனால எப்படி சூப்பராக இருக்குங்க, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க எனக்கு. அடாடாடாடாடா, இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமேயா. நான் எதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறேன்? இந்த லெஃப்ட் தானே? ஓகேடா. ஸோ நிறைய நாள் கழித்து விளாக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆஹா, என் தங்கம் இங்கே நிற்குதே, சீக்கிரமாக டியூக்கு எடுத்துடலாங்க. மாப்பிள்ள நேற்று வேறு சம்பவம் ஆகிப்போச்சுல்ல, நேற்றுலேருந்து ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூக்கு 250 ஷோரூமில் தானே மாப்பிள்ள? ஆமாம், ஷோரூமில் இல்லைங்க. அதனால் நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் எடுக்க வேண்டியதாக வரும். செகண்டில் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ செகண்டில் எடுக்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சேன்னா, தங்கம் நடுவில் வந்துடாதரா. ஸோ ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட்ஸில் நம்ம எடுத்துடலாம் வண்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா செகண்டெல்லாம் தேவையில்ல, நான் புதுசாகவே எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரா. சரி ஓகே, எனக்கே பெனிஃபிட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே இப்போ செகண்டில் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பார்த்துக்கலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியூக்கு தவிர வேறு வண்டி எடுக்கவே பிடிக்கலைங்க. ஸோ அதனால் நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே பார்த்து கொஞ்சம் புதுசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, தம்பி அதெல்லாம் டைனோசர் காலத்தில் அழிஞ்சிருச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் பார்த்தீங்கன்னா டியூக் 250 இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஃபீலுங்க. நேற்று ஃபுல்லாக சாப்பிட கூட இல்லைங்க, நான் அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு. பட் மனசை தேர்த்திக்கிட்டேங்க, என்ன பண்ணுறது, இல்லைங்கிற போது நம்ம என்னங்க பண்ண முடியும். மாப்பிள்ள கரெக்டான ரூட்டில் தானே போயிட்டுருக்கோம். மாப்பிள்ள நம்ம இங்கே தானே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆமாங்க, நாங்கள் போடவே இல்லையா? ஏன்டா? இவன் இப்படி தாங்க, இவன் பிடிப்பான், எடிட் பண்ணுவான், கஷ்டப்பட்டு சாங்கெல்லாம் வைப்பான், ஆனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட மாட்டாங்க. சரியான பையங்க நம்ம பையன். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வண்டி இல்லைங்க பெருசாக. ஸோ அதனால தான் ரைட் பண்ண முடியல. ஒரு 3 வீக் ஆகிடுச்சுங்க நம்ம ரைட் பண்ணி. ஸோ இப்போ தான் வெளியே கிளம்பி போயிட்டுருக்கேங்க. வண்டி வந்ததுமே ஒரு நாளுக்கு கழித்து ஒரு vlog வந்துடுங்க. என்ன மாப்பிள்ள இது, எங்கள் இது ஃபுல்லாமே தண்ணியாக இருந்துச்சுங்க, இப்போ ஃபுல்லாமே காஞ்சிருக்கு. ஆமாம்,
அது ஏங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ 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 எலக்ட்ரிக் சுடுகாடுங்க நம்ம ஊர். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஐயோ சாமி சொல்லுங்கண்ணா. ஓ செக் பண்ணிட்டுருக்காங்கப்பா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எலெக்ஷன் டைம் இல்லைங்களா, ஸோ அதனால தான். ஐயோ என்ன மிலிட்ரி அண்ணாலாம் கன்று வச்சுருக்காங்கப்பா. கேமரா ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்களோ? கன்னெல்லாம் வச்சுருக்காங்கப்பா. வேண்டாம்ப்பா, நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ கேமரா ஆனில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. இதை கூட கவர் பண்ணிக்கலாங்க. அட்டேங்கப்பா, அங்கே இவ்வளோ பெருசாக கன்று வச்சுருக்காங்கப்பா. பார்க்கவே பயமாக இருக்குங்க எனக்கு. அந்த ஹெல்மெட்டோட கொம்புண்ணா அது, மித்தபடி ஒன்றும் இல்லைண்ணா. ஓகேங்களா, ஃபைனாண்ணா. ஓகேண்ணா, இருண்ணா. சரிண்ணா, வரோண்ணா. ஓகேண்ணா. ம் ஓகேண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செக்கப் எல்லாம் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயந்துட்டே தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ எலெக்ஷன் டைம்ங்க இது. ஸோ அதனால தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பேக் மட்டும்தான் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவங்க வேலையை மட்டும்தாங்க பார்த்தாங்க. ஆனால் மாப்பிள்ளை பயந்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஆமாம். ஸோ மேக்ஸிமம் காரை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம் ஆமாம். நம்மளை பிடிச்சது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் மாட்டிட்டு போயிட்டுருக்கோமா, ஸோ எலெக்ஷன் டயத்துக்கு செக் பண்ணுவாங்க தாங்க. ஸோ மேக்ஸிமம் காருக்கு தான் செக் பண்ணுவாங்க. மேபி ஃபஸ்ட் டைமாக நான் பைக்கை பிடிக்கிறது பார்க்குறேங்க. ஓ ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரே ஒரு செகண்ட் நானும் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், ஓ இங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஸோ எலெக்ஷன் டைமே அதனால தான் பிடிச்சாங்கப்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விளாக் போட்டிருப்பேங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேங்க. ஜாலியாக போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விளாகை செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக மைக்கே அடாப்ட் பண்ணலைங்க. மைக் செட் பண்ணாமல் நான் மாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு பார்த்தேங்க. மனசே விட்டேன், அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கு. என்னடா இது, நான் செக் பண்ணாமல் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியான விளாகுங்க. எல்லாமே சூப்பராக கவரெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் மாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தோமா, அது அந்த நேரம் பார்த்து அப்படி ஆயிடுச்சுங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் நடக்கிறது தானே. ஸோ எவ்ரி திங் இஸ் லேர்னிங். என்னாச்சு, மறுபடியுமா செக் பண்ணுறாங்க? பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க நம்ம. செக் பண்ணாங்கண்ணா அங்கே. ஆமாண்ணா, முன்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்குது, நீங்கள் போன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இந்த வர வழிண்ணா, எங்கே எப்படி சொல்கிறதுண்ணா, பேரூர் போகிற வழிண்ணா. ஆமாண்ணா. அமௌண்ட் இருந்தால் நாங்கள் ஏன்னா பிளாக் பண்ண போகிறோம். சரிண்ணா, வரேண்ணா. அந்த போலீஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா. பேக் கிளிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா, நாங்கள் முன்னாடியே செக் பண்ணிட்டோண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு காசெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு சொன்னாங்களா. சரியான ஃபன்னாக இருந்துச்சுங்க. அப்பா மிலிட்ரி அண்ணாங்க எல்லாமே ஃபுல்லாக பெரிய பெரிய கன்னாக வச்சுருக்காங்கப்பா. குட்டி பசங்களாம் ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. புரியல. ஸோ ரோடு நல்லா இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட கேட்டு பார்க்கலாம். மாப்பிள்ளை திருவிட்டுமாடா, திருவிட்டுமா? ஆமாண்டா. ஸோ கிங் ஆஃப் இந்த ரோலெக்ஸோட எக்ஸாக்ட் சவுண்டை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ஐயோ, கரெக்டாக ஃபீல் பண்ணுற நேரத்துக்கு தான் நம்ம அண்ணன் வந்துட்டாருங்க முன்னாடி. பரவாயில்லைங்க, கிட்ட வந்துட்டோம். 2.5 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நம்ம போயிட்டு ஜம்முன்னு அங்கே போன உடனே எகிரி குதிக்கிறோம். கிங் ஆஃப் ஃபுல்லாமே தெறிக்க விட்றோங்க. இன்னைக்கு தவளை மாதிரி உள்ளே கிடக்க போகிறேங்க நான் இன்னைக்கு.
ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்குப்பா, ரொம்ப வெயிலாக இருக்குங்க, தாங்கவே முடியலங்க என்னால். ஸோ இங்கே கூட செக் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா, மிலிட்ரி அண்ணாங்கெல்லாம் இங்கே நின்றுருக்காங்க. எப்பா பெரிய பெரிய கன்னெல்லாம் வச்சுருக்காங்கப்பா சாமி. அந்த கன்னுக்கு எனக்கு ரொம்ப தூரங்க, பார்த்தாலே பயமாக இருக்குங்க. நிறைய மூவியில் கன் ஷூட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு மேலே நின்றுருந்தோம் விட மாட்டாங்கப்பா. மாப்பிள்ள இந்த ரோட்டில் நான் இப்போ தான்டா ஃபஸ்ட் டைமாக போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் இப்போ தான்டா ஃபஸ்ட் டைமாக போயிட்டுருக்கேன். ஆமாம், நிறைய வாட்டி இந்த பக்கம் வந்திருக்கோங்க, ஆனால் இந்த சைடு வந்ததில்லை. ஸ்ட்ரைட்டாவா? ஓகேங்க, ஆல்ரைட். நம்ம ஸ்பாட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோங்க. அங்கே போன உடனே எகிரி குதிக்கிறோம். சொல்கிறா நிப்பாட்டவா? டேய் என்னடா சொல்கிற? எந்த பக்கம்? பின்னாடியா? மாப்பிள்ள ஒழுங்கா ரூட்டை சொல்லு. ஸோ நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ரூட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்பாட் தெரியாது, பட் நாங்களே கூகுள் மேப் பார்த்து தாங்க போயிட்டுருக்கோம். அதுலேயுமே மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க வேறு ரூட்டை பார்த்துட்டு. ஸோ சீக்கிரமாக போயிடலாங்க. மாப்பிள்ளை இப்போச்சு கரெக்டாக ரூட்டு சொல்கிறா. ஸ்ட்ரைட்டாக முன்னாடியா? இன்னும் கண்டமணிக்கு ரோடு உடச்சி வச்சுருக்காங்கப்பா. பாரு காட்டு எங்க? ஓகே 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 ஓகே. ஐயோ இல்லை தேவையில்லடா, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். ஆமாம், நாங்கள் சின்னதாக ஒரு ரோடு இருந்துச்சு. டேய் இன்னைக்கு இந்த வெயில் தான் நம்மளை அலைய வைக்குதுன்னு பார்த்தியா நீயுமாடா? இந்த ரோடா? ஓகே, என்னங்க ஊருக்குள்ளெல்லாம் போக சொல்லுது? என்ன ஊருக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கோங்க நம்ம. மாப்பிள்ள கரெக்டான ரோடு தான்டா. ஓகே 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 ஓகே. வெளியே இருக்குது. வெளியே வா பார்த்துக்கலாங்க. எங்க காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டு போயிருக்கீங்க. டேய் ரோடு எங்கடா? ஆஹா தெரிலங்க, பார்க்கலாம். எதுக்கும் ஒரு அண்ணா கிட்ட கேட்டு பார்த்துடலாங்க. பார்த்துக்கலாம் வாங்க. லடாக்கில் போயிட்டு எப்படியும் நம்ம ஆஃப் ரோடில் தாங்க ஓட்ட போகிறோம். அதுக்கு இங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. ரைட்டா லெஃப்டாடா? இன்னும் அங்கே போக சொல்லுது. கூகுள் மேப் போய் சொல்லாதுங்க. பார்க்கலாங்க. ஆஹா ரோடு பார்த்தோன்னே தாங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ இப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. ஓகேங்க, இங்கேருந்து கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு. காட்டு வழியோட மாப்பிள்ளை இது. ஆமாங்க, ஃபுல்லாமே காடு வழியாக போயிட்டுருக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு புலி வந்துட்டா என்னடா பண்ணுவேன்? அப்பல நிஜமாலே ரெஸ்டாரண்ட் இதில் இருக்கா? டே ஏதோ சந்திரமுகி கோட்டைக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா எனக்கு. ஏன்னா காடுங்க, ஃபுல்லாமே காடு, சுற்றி முற்றி யாருமே இல்லைங்க. ஓகேடா, இதானா? ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் இதுதானா? ஓகே 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 ஓகே. சரி சரி சரி, பார்க்கலாங்க உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போல வண்டி இப்படியே நிறுத்திடலாமா? ஓகே, எப்படி நிறுத்திடலாமா? ஓகேங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய்ட்டு ஃப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்போல இந்த புடி போகலாமா? சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு குதிச்சிட வேண்டியதாங்க. மாப்பிள்ள அந்த ஸ்விம்மிங் பூல் எங்கடா இருக்கு? இதா? இதில் குதிச்சிடவாடா? அது பிடிச்சா இது ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இல்லைங்க, சும்மா அந்த டிசைனுக்காக வச்சுருக்காங்க. இருந்தாலும் குச்சிடலாமாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, ரெஸ்டாரண்ட்டாக ஃபுல்லாமே நல்லா இருக்கு.
ஸோ நம்ம மாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம எகிரி குதிக்க வேண்டியதாங்க. இருங்க அப்புறமா vlog பண்ணுறேன்.